Good morning, students. Chapter 9 list tuples, set and dictionaries பார்க்கணும். List tuples, set and dictionary na Python உடைய data types. First topic list பார்த்துட்டோம். List என்னன்னு பார்த்தா sequence data type பார்த்தோம். அதுல எங்க வந்து நம்ம வந்து valuesலாம் டிக்ளேர் பண்ண போறோம்னா ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள ஒரு வேல்யூவும் லிஸ்ட்ல என்ன நம்ம சொல்றோம் எலமெண்ட்ஸ் சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒரு லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்றது அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் சின்டாக்ஸும் நெக்ஸ்ட் அந்த லிஸ்ட் நம்ம எப்படி ஆக்சஸ் பண்றதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு லிஸ்ட் லென்த்னா என்ன? The length function in Python is used to find the length of the list. That is the number of elements in a list. ஒரு லிஸ்டுக்குள்ள எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து இருக்குன்றது சொல்றது நம்ம சொல்றோம் லிஸ்ட் லென்த்னு சொல்றோம். லென்த் ஃபங்க்ஷன் நம்ம சொல்றோம். Usually the length function is used to set the upper limit in a loop to read all the elements of a list. If a list containing another list as an element, length returns the inner list as a single element. இப்போ நம்ம லிஸ்ட்னா என்ன நம்ம பார்த்திருப்போம். ஒரு செட் ஆஃப் லிஸ்டுக்குள்ள another set of list இருந்ததுன்னா அது என்னவா கன்சிடர் பண்ணிட்டோம்னா சிங்கிள் எலமெண்டாக தான் என்ன பண்ணிருக்கோம்னா லென்த் வந்து என்னன்னா கன்சிடர் பண்ணிப்போம். Next example, accessing a single element. My subject, Tamil, square brackets full of Tamil, English, computer science, maths. Next, length of my subject. My subject length என்னன்னு கேட்டிருக்காங்க 4. இங்க எத்தனை சப்ஜெக்ட் இருக்கு? தமிழ், இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத்ஸ். 4 சப்ஜெக்ட் இருக்கு. ஸோ இதோட லென்த் என்னது? 4. Next, accessing element using for loop. For loop யூஸ் பண்ணி எலமெண்ட் நம்ம வந்து லிஸ்டுக்குள்ள எலமெண்ட்டை எப்படி ஆக்சஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். In Python, the for loop is used to access all elements in a list one by one. This is just like the for keyword. It is for the for keyword in another program language such as C++. Syntax. For index var in list. Index var na index values na என்னன்னு பார்த்தோம். நம்ம ஒரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கும். எங்கிருந்து அந்த லிஸ்ட்ல இருந்து print index var. Here index var represents the index value of each element in a list. Python reads this for statement like English for element for every element in the list and print the name of the list element. And list element அது என்ன பண்ண போறோம் நம்ம அதை print பண்ண போறோம். Example, marks list என்னன்னா இருக்கு 23 45 67 78 98 for x in marks print x. இப்போ என்னன்னா for loop யூஸ் பண்ணி இங்க என்ன இருக்கு மார்க்ஸ்க்கு இதுதான் மார்க்ஸ் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். இது நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணிருக்கோம் for யூஸ் பண்ணி என்ன பண்ணிருக்கோம் அந்த அவுட்புட் என்ன பண்ணிருக்கோம் அந்த வேல்யூஸை பிரிண்ட் பண்ணிருக்கோம் நம்ம. In our example, marks list has 5 elements. Each element is indexed from 0 to 4. Starting value index value என்னவா இருக்கும் 0வா இருக்கும். The Python reads the for loop on the print statement like English. Changing list element. ஒரு எலிமெண்ட்ல இருக்கிற லிஸ்ட எப்படி சேஞ்ச் பண்றது? In Python, the lists are mutable. என்ன சொல்றாங்க? பைத்தான்ல லிஸ்ட் என்னன்னு சொல்றாங்க மியூட்டபிள் சொல்றாங்க. மியூட்டபிள் என்னன்னா ஒரு வேல்யூஸை நம்மளால சேஞ்ச் பண்ணணும். which means they can be changed. இது என்ன பண்ண முடியும்? சேஞ்ச் பண்ண முடியும். A list element or range of elements can be changed or altered by using simple assignment operator. நம்ம லிஸ்ட் என்ன பண்ண போறோம்? இதை யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ண போறோம். அசைன்மெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்? சேஞ்ச் பண்ண போறோம். Syntax, list variable index of an element equal to value to be changed. Syntax, ஒரு லிஸ்ட்ல எலிமெண்ட் எப்படி சேஞ்ச் பண்றது? syntax என்னன்னா அது லிஸ்ட் வேரியபிளோ அது இண்டெக்ஸ் ஆஃப் எலிமெண்ட் equal to value to be changed. Next, list variable index from எங்க இருந்து from colon index to எங்க இருந்து எங்க வரைக்கும் values to be changed. Where index from is the beginning index of the range. Index 2 is the upper limit of the range which is excluded in the range. For example,
If you set the range 0:5 means Python takes only 0 to 4 as the element index. Range 4 to 5 கொடுத்தனா அது எவ்வளவு எடுத்துக்கோனா 0 to 4 தான் வந்து என்னன்னா இண்டெக்ஸ் வேல்யூ எடுத்துக்கும் அது. That if you want to update the range of the element from 1 to 4 means it should be specified as 1 to 5. இப்போ என்னன்னா நம்ம ஸ்டார்டிங் வேல்யூ என்ன கொடுக்குறோமோ அதுதான் ஸ்டார்டிங் வேல்யூவா அக்செப்ட் பண்ணிக்கும் பைத்தான்ஸ்ல. 0 to 5 0 to 4 எடுத்துக்கும். 1 to 5 அப்படி நம்ம அசைன் பண்ணோம்னா அது எங்க எடுத்துக்குன்னா 1 to 4ன்றது எடுத்துக்கும். Example Python program to update change single value. My list square open square bracket 2 4 5 8 10 close square bracket. Print my list element before update. First என்ன லிஸ்ட் வேல்யூ கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ண போறோம் print பண்ண போறோம் அத அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி. நெக்ஸ்ட் for x in my list print x. Next my list 2 is equal to 6. Index value என்ன கொடுத்திருக்காங்க 2 is equal to என்ன நம்ம சேஞ்ச் பண்ணனும் சொல்லிருக்காங்க 6 ன்னு சேஞ்ச் பண்ணனும் சொல்லிருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க 2 4 5 8 10. So starting value index value என்னன்னு சொல்லிருக்கோம் 0 1 2 3 4. So இங்க என்ன சொல்லிருக்காங்க my list of index இங்க என்ன கொடுத்திருக்காங்க 2. So 2 index value என்ன இருக்குன்னா 5 இருக்கு. So 5 எடுத்து நமக்கு என்ன நீங்க அப்டேட் பண்ண சொல்லிருக்காங்க 6 ன்னு அப்டேட் பண்ண சொல்லிருக்காங்க. Print my list element after updation. அதுக்கு என்ன லூப் யூஸ் பண்ணிருக்காங்க for loop யூஸ் பண்ணி print பண்ணிருக்காங்க. For y is in my list print y output. My list element before update முன்னாடி என்ன இருக்கு 2 4 5 8 10 இருக்கு. Next my list element after updation என்ன இருக்கு 2 4 6 8 10. ஓகேவா என்ன கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் for loop யூஸ் பண்ணி என்னன்னா நம்ம கொடுத்திருக்க இன்புட்டை அப்படியே அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் for loop யூஸ் பண்ணி என்னன்னா இங்க சேஞ்சஸ் ஆயிருக்கு. இங்க ஒரு வேல்யூவை மட்டும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் சேஞ்ச் பண்ணிருக்கோம். இண்டெக்ஸ் வேல்யூ 2 க்கு என்ன கொடுத்திருக்கோம் 5 ன்னு எடுத்து நம்ம என்ன கொடுத்திருக்கோம் 6 ன்னு கொடுத்திருக்கோம். ஓகேவா நெக்ஸ்ட் adding more element in a list. Listல values நம்ம add பண்ண போறோம். In Python, append function is used to add a single element. இங்க என்ன யூஸ் பண்றாங்க append function என்ன யூஸ் பண்றாங்க யூஸ் பண்ணி என்ன பண்ண போறாங்க add பண்ண போறாங்க. Next extend function is used to add more than one element in an existing list. இதுல என்னன்னா single element append function இருக்கும். extend என்னன்னா more than one element add பண்றதுக்கு extend function நம்ம யூஸ் பண்றோம். Syntax list dot append element will be added. இந்த element add பண்ணுமோ அதுக்கு list dot append. Next list dot extend open bracket next square bracket உள்ள elements to be added. number of elements add பண்ணுமோ அதுக்கு இது syntax இது. The extend function multiple elements should be specified within a square bracket as argument of a function. Square bracket குள்ள எத்தனை number of elements add பண்ண போறோம்ன்றத கொடுக்க போறோம். Next example my list என்ன இருக்கு 34 45 48. My list dot append 90. இப்போ append என்னன்னா ஒரே ஒரு வேல்யூஸ் நம்ம என்ன பண்ண போறோம் insert பண்ண போறோம். Print my list. என்ன பண்ணுவோம் print my list print பண்ண சொல்றோம். do அப்ப அவுட்புட் என்னன்னா 34 45 48 90. In the above example my list is created using 3 elements. 3 elements என்னன்னா 34 45 48. Through my list dot append statement an additional value 90 is included with the existing list. ஏற்கனவே லிஸ்ட் கூட என்ன பண்ண போறப்ப 90 ஆட் பண்ணிடுறோம். As a last element of following print statement show all the elements within the list my list. My list dot extend அதுக்குள்ள என்னன்னா number of lists என்ன பண்ண போறோம்னா ஆட் பண்ண போறோம். அப்ப 71 32 29. Print my list. இங்க என்ன இருக்கு 34 first ஏற்கனவே இருக்கு என்னன்னா இருக்கு 34 45 48 90 அப்படிங்கிறது இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் செட் ஆஃப் வேல்யூஸ் என்ன
my list dot extend யூஸ் பண்ணி என்ன ஆட் பண்ணிருக்கோம் set of element என்ன பண்ணிருக்கோம் one or more element ஆட் பண்ணிருக்கோம் 71 32 29 in above code extend function is used to include multiple elements. The print statement show all the elements of the list after the inclusion of the additional element. Inserting element in a list add பண்றதுக்கு one element add பண்றதுக்கு பார்த்தோம் next number of element add பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணோம் நம்ம append extend யூஸ் பண்ணோம் inserting element in a list append function in python is used to add more element in a list but it includes element at the end of the list append function நம்ம யூஸ் பண்றோம் ஆனா இது எங்க வந்து insert ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்க்கு லாஸ்ட்ல தான் என்ன ஆகுது ஆட் ஆகுது. If you want to include an element at your desired position, you can use insert function. நம்ம specified spaceல போய் இங்க தான் போய் நம்ம ஸ்டோர் பண்ணனும் அப்படினும்போது நம்ம என்ன ஃபங்க்ஷன் இங்க யூஸ் பண்ண போறோம்னா insert function நம்ம யூஸ் பண்ண போறோம். The insert function is used to insert an element at any position of a list. இதுக்கு syntax பார்ப்போம். List dot insert position index element. இங்க எந்த இடத்துல எந்த பொசிஷன்ல எந்த வேல்யூஸ்ன்றத நம்ம சொல்றோம் நம்ம. Next, deleting elements from a list. There are two ways to delete an element from a list. Delete statement and remove function. ரெண்டு யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம் ஒரு எலிமெண்ட்டை delete பண்றதுக்கு delete பண்ண போறோம் லிஸ்ட்ல இருந்து. Delete statement used to delete known element. என்னன்னா delete statement என்ன பண்ணனும்னா என்ன தெரியுமோ அந்த எலிமெண்ட்டை delete பண்ணிடும். Remove function is used to delete element of a list if its index is unknown. இப்போ என்னன்னா index என்ன delete remove function என்னன்னா unknown element என்ன பண்ணுவீங்க நமக்கு remove பண்ணும். Delete statement can also be delete the entire list. Delete statement use பண்ணி என்ன பண்ணா entire list-மே நம்ம என்ன பண்ணா delete பண்ணலாம் நம்ம. Syntax அது syntax. Delete list index of an element. என்னன்னா delete list index of an element to delete a particular element மட்டும் delete பண்ணும். Next delete list index from எங்க இருந்து starting to colon index to இதுல இருந்து இது வரைக்கும்ன்ற range கொடுக்குது. So to delete multiple elements. Next delete list to delete entire element entire list. இப்போ delete list மட்டும் நம்ம கொடுத்தோம்னா அந்த full list-மே என்ன ஆயிடும் delete ஆயிடும். Example, my subject என்ன லிஸ்ட் கொடுத்துட்டாங்க தமிழ் ஹிந்தி தெலுங்கு மேத்ஸ். print my subjectல என்னென்ன இருக்கு தமிழ் ஹிந்தி தெலுங்கு மேத்ஸ் இருக்கு 4 சப்ஜெக்ட் இருக்கு. delete my subject index value 1. இப்போ என்ன கொடுத்திருக்காங்க இங்க index value 1 ன்னு கொடுத்திருக்காங்க. 0ல என்ன இருக்கு தமிழ் இருக்கு 1ல ஹிந்தி 2ல தெலுங்கு 3ல மேத்ஸ். சோ 1 ன்னா என்னன்னா ஹிந்தி இப்போ நமக்கு delete ஆகணும். print பண்றோம் print my subject தமிழ் தெலுங்கு மேத்ஸ் print ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா எந்த வேல்யூஸ் index value நம்ம கொடுத்தோமோ அது மட்டும் என்ன ஆயிடுச்சுங்க delete ஆயிடுச்சு. In our example, the list my subject has been created with 4 elements. Print statement show all the elements of the list. In delete my subject 1 index value 1 கொடுத்துருக்கோம். Delete an element whose index value is 1 and the following print shows the remaining element of the list. Next example, delete my subject range கொடுத்திருக்காங்க இங்க 1:3 starting 1ல இருந்து 3 வரைக்கும். print my subject இப்போ இங்க என்ன delete ஆயிடும் 0-1ல என்ன இருந்தது தமிழ் தெலுங்கு தமிழ் ஹிந்தி தெலுங்கு மேத்ஸ் 4 சப்ஜெக்ட் இருந்தது. 1னா என்ன ஆகும்னா ஹிந்தில இருந்து மேத்ஸ் ஹிந்தி தெலுங்கு மேத்ஸ் மூணுமே என்ன ஆயிடும் நமக்கு delete ஆயிடும். 0th value index value 0ல தமிழ் இருக்கு. சோ அது மட்டும் தான் இங்க print ஆயிருக்குங்க. The above code my delete my subject 1 to 3 delete the again third element from the list. The upper limit of the index is displayed within a square bracket will be taken as -1 by the Python. Next, the remove function. Remove function can also be used to delete one or more element if the index value is not known. Index value தெரியல நம்ம என்ன பண்ண போறோம் remove பண்ண போறோம். Apart from remove function, pop function can also be used to delete an element using the given index value. Pop function use பண்ணீங்க நம்ம என்ன பண்ணலாம்
index value தெரிஞ்சதுன்னா delete பண்ணலாம். pop function delete and return the last element of the list if the index is not given. pop element யூஸ் பண்ணி என்ன பண்ணா நம்ம delete பண்ணலாம். அது என்ன பண்ணுது, ரிட்டர்ன் பண்ணுது என்ன, லாஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் தி லிஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ தெரியலனாலும் நமக்கு ரிட்டர்ன் பண்ணுவாது. The function clear is used to delete all the element in a list. Function clear என்ன பண்ணுது, delete all the element in a list. It deletes only the elements and retains the list. இது என்ன பண்ணுனா அந்த லிஸ்ட் என்னன்றதை delete only the element இது பண்ணி லிஸ்ட் என்னன்றதை retain பண்ணுவோம். Remember that delete statement delete the entire list. Delete statement என்ன நம்ம கொடுத்தோமோ அந்த entire list ஃபுல்லாவே delete ஆயிடும். Function clear clear function என்ன பண்ணுதுன்னா அந்த எலிமெண்ட் மட்டும் தான் delete பண்ணுது, லிஸ்ட் அப்படியே தான் இருக்கும். அதுல syntax list dot remove element to delete a particular element. Next list dot pop index of the element. pop na என்ன பண்ணும் அப்படினு சொல்லிருக்கோம், delete and return the last element of the list. Next list dot clear. Example, my list 12 89 34 Kanan Gauri Shankar. Print my list na அது அப்படியே print ஆகுது. my list remove 89. இங்க என்ன கொடுத்திருக்காங்க, இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்கல, ஆனா என்னென்ன ஸ்டேட்டா கொடுத்துட்டாங்க, 89ன்ற வேல்யூவே ரிமூவ் பண்ண சொல்லிருக்காங்க, print பண்ண சொல்லிருக்காங்க. 12 39 Kanan Gauri Shankar Lenin print ஆயிடுச்சு. 89 இங்க என்ன ஆயிடுச்சு, ரிமூவ் ஆயிடுச்சு. The above example, my list has been created with 3 integers and 3 string elements. The following print statement show all the elements available in a list. In the statement, my list are removed, delete the element 89 from the list and print the statement show the remaining element. Example, my list dot pop 1 34. my list dot pop என்னென்ன ஏற்கனவே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 0 1 2 இங்க என்ன கொடுத்திருக்காங்க 12 89 34 கண்ணன் கௌரி சங்கர் லெனின். பிரிண்ட் பண்ணும்போது என்ன லாஸ்ட் ஆச்சு, 12 34 கண்ணன் கௌரி சங்கர் லெனின் அப்படின்னு இருக்கு. இங்க என்ன கொடுத்திருக்காங்க, பாஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. பாஸ் யூஸ் பண்ணாங்கன்னா என்னன்னு வரான்னா அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு மற்ற இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ண ரீடைன் பண்ணும். இப்ப 34 அப்படின்னா 34 மட்டும் எடுத்துட்டு மற்ற எல்லாமே பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த above code pop function is used to delete the particular element using an index value. இங்க என்ன பண்ணிருக்காங்க, pop value என்ன பண்ணிருக்காங்க, index value யூஸ் பண்ணிருக்காங்க 1 க்கு 0 12 இருந்தது, 0 index value 0 ல 12 இருந்தது, 1 ல 34 இருந்தது. So 34 இங்க delete ஆயிடுச்சு. Using its single value as shown, the element is deleted. The pop function show the element which is deleted. Pop function is used to delete only the one element from a list. Remember that delete statement delete the entire statement. Example, my list dot clear print my list. இங்க என்ன பண்ணிருக்காங்க, my list dot clear கொடுத்திருக்காங்க, அத print பண்ண சொல்லிருக்காங்க. இங்க என்ன இருக்கு, எல்லா எலிமெண்ட்டும் இங்க என்ன delete ஆயிருக்கு. இந்த above code clear function remove only the element and retain the list. எலிமெண்ட் உள்ள இருக்கிற எலிமெண்ட் எல்லாமே என்ன பண்ணிருச்சு, delete பண்ணிருச்சு, but list retain பண்ணிருக்கு. When you try to print the list which is already cleared, an empty square bracket is displayed without any element, which means the list is empty. Next, list and range function. The range function is a function used to generate a series of values in Python. Using range function, you can create a list with a series of values. The range function has 3 arguments. Range function யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம், நம்பர் ஆஃப் வேல்யூஸ் தான் நம்ம என்ன பண்ண போறோம், ஜெனரேட் பண்ண போறோம். அதுக்கான சின்டாக்ஸ் பண்ண சின்டாக்ஸ் ஆஃப் ரேஞ்ச் ஃபங்க்ஷன். ரேஞ்ச் ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்க போறோம், எண்ட் வேல்யூ, ஸ்டெப் வேல்யூ. நம்ம ஏற்கனவே ஃபார்முலா கொடுத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வேல்யூ, எண்ட் வேல்யூ, ஸ்டெப் வேல்யூனா என்ன நம்ம பார்த்துப்போம். வேர் ஸ்டார்ட் வேல்யூனா என்ன, பிகினிங் வேல்யூ ஆஃப் த சீரீஸ். என்னன்னா பிகினிங் வேல்யூ என்ன அப்படின்றது நம்ம சொல்ல போறோம். 0 is the default beginning of the values. Next, end. Upper limit of series. Python takes the end value as the upper limit minus 1. எப்பவுமே என்னன்னா லாஸ்ட் வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் 10 கொடுத்துருக்கோம்னா end value என்னவா எடுத்துருக்கோம்னா -1 இருக்கிறதுனால 9 அக்செப்ட் பண்ணிட்டோம். ஸ்டெப் வேல்யூனா என்னன்னா இன்கிரிமெண்ட் பண்ற வேல்யூ. இஸ் an optional argument. இது ஆப்ஷனல் தான், which is used to generate the different interval of values. Interval.
Example, generating whole number up to 10 for x in range starting value 1 up to in 11. 11 na minus 1 எடுத்துக்கோ. So 10 வரைக்கும் print பண்ணணும். Print x for யூஸ் பண்ணிருக்கோம். அவுட்புட் இங்க ரேஞ்ச் நம்ம கொடுக்கல. So 1 2 3 4 5 6 7 8 9 10 கண்டினியூஸ் நம்பர் என்ன ஆயிருக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. 11 na minus value என்ன எடுத்துக்கோம், minus value எடுத்துக்கோ. So 10 வரைக்கும் நமக்கு என்ன ஆயிருக்குன்னா பிரிண்ட் ஆயிருக்கு. Next example. Example, generating first 10 even numbers for x in range starting value என்னன்னா 2 ending value 11 ஆனா range என்ன கொடுத்திருக்காங்க 2 print so என்னன்னா 2 starting value 2 difference என்ன இருக்கு 2 இருக்குங்க. So இந்த next 2 க்கு அப்புறம் என்னன்னா 4 6 8 10 ஏன்னா இங்க நான் 11 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. So first 10 ல 10 வரைக்கும் print ஆயிருக்கு. So இதுதான் யூஸ் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க range யூஸ் பண்ணி for loop range use பண்ணி programs இது. Next, creating a list with a series of values. Using the range function, you can create a list with a series of values. To convert the result of range function into list, we need more than one more function called the list. Using range function, you can create a list. To convert the result range into a list, we need one more function called the list. The list function makes the result of range as a list. List variable is equal to list அதோட range. Example, even list equal to list range 2, 11, 2 print even list. என்ன பண்ண போறீங்கறாங்க நம்ம for loop யூஸ் பண்ணி பண்ணா இங்க list ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்ன பிரிண்ட் பண்ண போறோம் 2 கொடுத்திருக்காங்க ஸ்டார்டிங் வேல்யூ ரேஞ்ச் 11 10 னா முடியும். சோ டிஃபரன்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க அதுல இன்கிரிமென்ட் என்னன்னா 2 2 4 6 8 10. The above code list function takes the result of range as even list element. Thus even list has the element of first 5 even numbers. Similarly, we can create any series of values using range function. The following example how to create a list with the square bracket of first 10 natural numbers. Example, generating squares of first 10 natural numbers. Squares equal to square bracket for x is in range 1 to 10, x is equal to x into 2 squares dot append x na insert பண்ண போற வேல்யூஸ் print squares. இது என்ன சொன்னா ஸ்கொயர்ஸ்ல என்ட்ரி ஸ்கொயர் கொடுத்திருக்கோம். for loop யூஸ் பண்ணி இங்க என்ன பண்ண போறோம் நம்ம வேல்யூஸ் print பண்ண போறோம். x is equal to x into 2 ஸ்கொயர் வேல்யூஸ் print பண்ண போறோம். In the above program, an empty list is created named square. Empty list is then the for loop generating natural numbers from 1 to 10. Using enna range function use பண்ணிருக்காங்க. Inside the loop, the current value of x is raised to the power of 2. Okay, power values கண்டுபிடிக்கிறோம் and stored in the variables. Each new value of the square is appended to the list square. Finally, the program shows the following values as the output. இதுக்கு அவுட்புட் என்னன்னா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 4 9 16 25 இதுக்கு அவுட்புட் 1 to 10 னா 2 4 6 8 10 தான் வரும் இதுக்கு அவுட்புட். நெக்ஸ்ட் லிஸ்ட் கம்பேரிசன். List comparison is the simplest way of creating sequence of list that satisfies certain conditions. Sequence of list என்ன பண்றோம் create பண்றதுக்கு யூஸ் பண்றோம் using certain conditions. Syntax list equal to expression for variables in range. Example, generating square of first 10 natural numbers using the concept of list comparison. Square equal to square bracket bulla x is the power for x in range 1, 11. Print square. Output
ஸ்கொயர் வேல்யூஸ் என்னன்னா பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். எங்க இருந்து ஃபர்ஸ்ட் 11 வேல்யூஸ் வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். 1 4 9 16 1 2 3 4 5 6 7 8 9 10 10 வரைக்கும் என்னன்னா இங்க என்ன ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க 1 2 up to 11 11 10 வேல்யூஸ் வந்து பிரிண்ட் பண்ணோம். ஸோ 1 4 9 16 25 36 49 64 84 81 100 10 up to 10 ஸ்கொயர் வேல்யூஸ் இங்க என்ன இருக்கு பிரிண்ட் பண்ணி இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் என்ன பார்த்தோம் லிஸ்ட்னா என்னன்னு பார்த்தோம். அந்த லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தோம். ஒரு எலமெண்ட் எப்படி ஆட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், அடுத்து எப்படி எலமெண்ட் வந்து நம்ம வந்து இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணலாம், எல்லாமே என்னன்னா லிஸ்ட்ல நம்ம பார்த்தாச்சு நம்ம. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.